Praise the Lord. Welcome to Glory to God. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளைகளுக்காக வசனம் தான் பார்க்க போகிறோம். எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்ற வசனத்தின்படி சின்ன பசங்க எல்லாருமே அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம வந்து கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ளனா எப்படி? வசனத்தின்படி நம்ம வந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். இந்த வசனத்தில் நம்ம ஒரு சின்ன கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் சாம் என்ற ஒரு பையன் இருந்தானா. அந்த பையனோட அப்பா வாடா சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். ஆனால் அவன், அப்பா எனக்கு டியூஷன் கிளாஸஸ் இருக்குப்பா, சண்டேஸும் டியூஷன் வைக்கிறாங்க, நான் வந்து சண்டேவும் வந்து டியூஷன்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். ஆனால் எங்கே போவான்? விளையாட போவான். அவன் விளையாடிட்டு வாரம் விளையாடிட்டு வருவான். அப்போ அவங்க அப்பா ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க டியூஷனுக்கே போய் கேட்டாரு, அந்தமாரி நான் என் பையன் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க டியூஷன்ஸில் சொல்கிறாங்க, என்னை வந்து சண்டேலாம் வந்து டியூஷன் கிடையாது, நாங்கள் சின்ன பசங்களுக்குலாம் சண்டே டியூஷன் வைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுது இந்தமாரி அவன் டியூஷன் போகல, வேற எங்கேயோ விளையாட தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அப்புறம் அவங்க அப்பா அவனுக்கு சின்னதாக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவரை வந்து திரும்பி அவன் வந்து வாடா சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அப்பயும் அவன் அவங்க அப்பாவை மதிக்காமல் அவங்க அப்பா சொல்கிற பேச்சை கேட்காம திரும்பி விளையாட போயிருக்கான். அப்போ ஒரு நாள் ஏசப்பா பார்த்தாரு. ஏசப்பா பார்த்து அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. என்ன பனிஷ்மெண்ட்னா, அவன் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு குட்டி ஆக்சிடெண்ட் ஆகி அவனோட காலில் இருக்க எலும்பு வந்து பிரேக் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவன் உணர்ந்தான், இந்தமாரி நம்ம வந்து சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகலன்னா நம்மளுக்கு வந்து இந்தமாரி ஆபத்துகள்லாம் வரும், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து அவன் வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தான். இதேமாரி நம்மளும் வந்து எதாவது தப்பு செஞ்சோன்னா ஏசப்பா நம்மளை கண்டிப்பாக வந்து தண்டிப்பார். நம்ம ஒரு வாட்டி மன்னிச்சு விடுவார், 2 வாட்டி மன்னிச்சு விடுவார், ஆனால் 3ஆவது வாட்டி கண்டிப்பாக தண்டிப்பார். அதனால் நம்ம வந்து ஏசப்பாவுக்கு வந்து கீழ்ப்படிந்து, இப்போ நம்ம பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறதுக்காக நம்ம நடப்போம். திரும்பி அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னா நமக்கு பெரிய பனிஷ்மெண்ட் வரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து எபேசியர் திரும்பி அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.